சார், நான் கடகராசி சார். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார். நடு ரோட்டில் வந்து நிற்கிறேன் சார். அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும். இப்போ இந்த வருடாந்திர கிரகத்தில் பார்த்தோம்னா இந்த சாட்டானுக்கே பேர் என்ன அப்படின்னா பாக்ய சனி அப்படின்னு தான் இந்த சாட்டானுக்கே பேர். அப்போது இந்த சாட்டான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு பாக்கியங்களை ஏற்படுத்தித்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பக்கம் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இது எல்லாமே பூரணமான சுபபலம் பெறுகிறது. அப்போது நிறைய அபிவிருத்தி இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை தவறான ஒரு முதலீடு செய்வதற்கு யாராவது ஒருவர் உங்களை தூண்டுவார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துக்குண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம். புரட்டாசி மாதத்தில் வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி வக்ரம், ராகு, கேது, குரு அதே இடத்தில் அவ்வாறே அமர்ந்திருக்கிறது. மாதாந்திர கிரகங்களில் பார்த்தோம்னா இது நாள் வரை சிம்ம ராசி மண்டலத்தில் இருந்த சூரியன் கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதைத்தான் புரட்டாசி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு. மேலும் ஆங்கில தேதி 3/10/2025 புதன் என்ற கிரகம் கன்னிராசியை விட்டு துலாத்துக்கு வெளியே வந்து செவ்வாய் என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார். 9/10/2025 சுக்கிரன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசியில் நீசம் பெற போகிறார். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சனி சூரியன் பார்வை இருக்கிறது, சுக்கிரன் நீசம் இருக்கிறது. இந்த சுக்கிரனுக்கு சனி பார்வை அப்படிங்கிறது வக்ர சனியின் உக்ர பார்வை. இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சனி சுக்கிரன் பார்வை, சனி சூரியன் பார்வையே தனித்தனியாக விளக்கங்கள் கொடுத்து நம்ம 12 ராசிகளுக்கும் 12 வீடியோவாக போடக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும் பொழுது இதன் காரகத்துவ பாவகத்துவ விஷயங்களை அதனுள் அடக்கியுள்ளோம். அதனால் இந்த பதிவுகளை நீங்கள் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும். இந்த கிரக நிலைகள் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பட்டையை கிளப்ப போகிறதா அல்லது உங்களை புரட்டி போட போகிறதா என்பதை விவரமாக காண இருக்கிறோம். சார், நான் கடகராசி சார். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார். நடு ரோட்டில் வந்து நிற்கிறேன் சார். அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும். இவர்களுக்கு அஷ்டம சனி விலகிவிட்டது. அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் அதுவும் குரு பார்வையில் வந்து அமர்ந்து விட்டது. இப்போ இந்த வருடாந்திர கிரகத்தில் பார்த்தோம்னா இந்த சாட்டானுக்கே பேர் என்ன அப்படின்னா பாக்ய சனி அப்படின்னு தான் இந்த சாட்டானுக்கே பேர். அப்போது இந்த சாட்டான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு பாக்கியங்களை ஏற்படுத்தித்தான் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். மேலும் மேலும் நிறைய அபிவிருத்திகளையும் பாக்கியங்களையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இதன் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சனி பகவான் வக்கரமாகி தனது 3வது பார்வையால் 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது நிகரற்ற லாபத்தை அவர் கண்டிப்பாக ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதி இவர்களிடம் உண்டு. அப்போது லாபம் வலு பெறுகிறது. இதற்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனத்தை ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை 7வது பார்வையாக பார்க்கிறார். இப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் பலம் பெறுகிறது. இந்த செவ்வாயை குரு பார்க்கிறார். குரு மங்கள யோகமா? அப்போது 9, 10, 11 பாக்கியம், தொழில், லாபம் பூரண பலம் பெறுகிறது அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2ஆம் இடத்தில் தனஸ்தானாதிபதி சூரியன் இவர்களுக்கு ஆட்சியாக இருந்தாலும் அவர் கேதுவின் பிடியில் இருந்தார். இப்போது சூரியன்கிறவர் கேதுவை விட்டு வெளியே வந்து
மூன்றாம் வீட்டில் அமருகிறார். அப்போது அதுவும் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான். ஏன்னா தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில், இதே இடத்துல பார்த்தோம்னா 2ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் பாம்புன்னு சொல்லக்கூடிய கேதுவின் பிடியில் இருந்தார். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் இவங்களுக்கு லாபத்தையும் சுகத்தையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அவர் கேதுவின் பிடியில் இருந்ததனால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த லாபமும் சுகமும் கொஞ்சம் கம்மியாகத்தான் ஏற்பட்டது. இப்போ சுக்கிரன் 3ஆம் இடத்தில் நீசம் பெற இருக்கிறார். அப்போது இது ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பாதகாதிபதி நீசம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு விதத்தில் நல்லது. சார் இவர் தானே சார் சுகஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கடகத்தை பொறுத்தவரை சுக்கிரன் நீசமாகி அந்த வீட்டின் அதிபதி புதன் கேந்திர பலம் ஏறுகிறார். இதற்கு பேர் நீசபங்க ராஜயோகம். சூப்பர். அப்போ இன்னொரு விதத்தில் இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, சுக்கிரன் 3ஆம் வீட்டில் நீசமாகி 3ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் 4ஆம் வீட்டுக்கு போவது 3-4 பரிவர்த்தனை யோகமாக வருகிறது. சார் பரிவர்த்தனை யோகம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், என் விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். இது ஒரு சுபயோகம்னு தான் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. இப்போது இவர்களுக்கு முயற்சி ஸ்தானம் சுகஸ்தானம் மேலும் மேலும் வலு பெறுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பக்கம் 9ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் இது எல்லாமே பூரணமான சுபபலம் பெறுகிறது. அப்போது நிறைய அபிவிருத்தி இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் உண்டு. சார் கடகராசிக்கு எல்லாமே சூப்பர் டூப்பராக தானே சார் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை தவறான ஒரு முதலீடு செய்வதற்கு யாராவது ஒருவர் உங்களை தூண்டுவார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்பொழுது அதற்குண்டான அந்த குருமார்களுடைய கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இதையும் தவிர இவர்களுக்கு இந்த சனி சூரியன் பார்வை இருக்கிறது. இப்போ பயணங்களில் ஏதாவது தடை இல்லாமல், அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் அந்த டிக்கெட்டு விசாலாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். சில நேரத்தில் பையனுக்கும் அப்பாவுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தர் பேசும்பொழுது இன்னொருத்தர் கொஞ்சம் சைலண்ட்டாக அமைதியாக இருப்பது புத்திசாலித்தனம். பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது இவர்கள் தேய்பிறை அஷ்டமி வரக்கூடிய தினங்களில் இவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில், எல்லா சிவன் கோயில்லையும் பைரவர் சன்னிதானம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இடத்துல போய் ஒரு வழிபாடு இல்லைன்னா ஒரு அபிஷேகம் இல்லைன்னா ஒரு அர்ச்சனை செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காணொளியை உங்களது நண்பர்களுக்கும் உங்களது ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நிறைய அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.